வணக்கம். சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்தால் எப்படி பேசாமல் இருக்கிறது? ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. கமல் வந்து ராஜ்கமலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருந்தார்ல, அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசல. ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. கதையை தேடிட்டு இருக்கோம், டேரக்டரை தேடிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்து லோகேஷ் கனகராஜ் இதை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. அதற்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அதை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அதில் விட்டு விலகிட்டார் அவர். அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள், பெண் கதைகள்லாம் வந்து ஏராளமாக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்கள் கடந்து சென்றன. இதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா, கமல் ப்ரொடக்ஷனில் ரஜினி அவர்களை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து யார் டேரக்டராக இருப்பா அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சுந்தர் சியை வந்து ரோப்பின் பண்ணதா. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துட்டு வந்து வெளில போனார். அதற்கப்புறம் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேசிங்க பெரியசாமின்னாங்க, இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கிங் படத்தோட டேரக்டர் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஸ்பார்க் ஆனது இந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கு யாருப்பா டேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல மௌனங்களை உடைக்கும் விதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து சில நாட்கள் முன்னாடி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் நம்மகிட்ட தான் வந்தது. அப்படி வந்தோடனே நான் ஒரு அவுட் அண்ட் அவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, நரம்பு புடைக்கிற மாதிரி ஆக்ஷன் ஸ்டோரி ஒன்று சொன்னேன். பட் சமீபத்தில் கமல் அவர்கள் தக் லைஃப் பண்ணியிருக்காரு, விக்ரமும் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஜெயிலர் அண்டு கூலி எல்லாமே ஆக்ஷன் படமாக அவுட் அண்ட் அவுட் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக வேறு மாதிரி எதாவது பண்ணலாம். அதுவும் நாங்கள் ரெண்டு பேர் சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மாஸ் மசாலாவே வந்து பண்ணிட்டு இருந்தால் கதையும் பெருசாக வந்து உடனே நல்ல கதையாக அமையுமான்னு தெரியல. மக்களுக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு சலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு அந்த ஜானர் வந்து வருமானு தெரியலன்றதுனால அதை விட்டு வெளியேறிட்டதாகவும் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார், கிளாரிஃபை பண்ணியிருந்தார். இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழில் வந்து கடைசியாக எடுத்த அந்த கூலினால் அவருக்கு நிறைய அடிகள்லாம் விழுந்து இப்போ வந்து தெலுங்கில் போயிட்டு தன்னை நிரூபிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. எனிவே ஆல் தி பெஸ்ட், வென்று வரட்டும். ஆனால் இப்போது இந்த படத்துக்கு யார் வந்து ரோப்பினா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு டைமில் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கேஎஸ் ரவிக்குமார் தான்ப்பா பெஸ்ட் ஆப்ஷன். அவர் தான் ரெண்டு பேரையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். அதான் அவர் காமெடியாக எடுப்பார், கமர்ஷியலாகவும் எடுப்பார். சுந்தர்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டைரக்டர்கள் பஞ்சம், க்ரியேட்டிவ் பஞ்சம், கதை பஞ்சம்லாம் ஏற்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் யார் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இதற்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் தோல்வி படலாம் அப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹிட்டுக்கு வந்து கொடுத்துட்டாரு. அந்த வகையில் அவருக்கு தான் இதை போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கி. நெல்சன் டேரக்டர் நெல்சன் வந்து இப்போது ஜெயிலர் 2 வந்து முடித்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட முடிவுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு கிடச்சிருக்க இன்னொரு கிஃப்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக அப்படின்னு தெரியல. ஸோ ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு படத்தை வந்து நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு உறுதியாக இருக்குது. இந்த நேரத்தில் வேறு யாருப்பா இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ரெட் ஜெயண்ட் தான். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற இடத்துல இருக்கிற ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க தான். அப்படிங்கிறனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லீட் பண்ணுறாங்க. நெல்சன் அண்ட் அனிருத் மியூசிக்கல் அப்படின்றது போட்டிருக்கு. வேறு யார் நெல்சனாக இருந்தால் அனிருத் தான் வந்து மியூசிக் போடுவாப்பில். ரெண்டு பேருக்குமே ரஜினி கமல் ஹிட்டு கொடுத்த ஒரு அனிருத்துங்கிறனால இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பேர்லாம் எதுவும் போடல. 2 கன் இருக்குது. என்னதான் 2 கன் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜை வச்சு இந்த 2 கன்னு படத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டால் பேசிக்லி இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன்லாம் இல்லாத படமாலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் முழுக்க ஆக்ஷன் படமாக ரொம்ப கோரியான மூவியாக இருக்காது. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு டார்க் காமெடி ஜானர். அதனால தான் நெல்சன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ நெல்சனுக்கு இந்த ஜானர் வந்து கரெக்டாக செட் ஆகும். ரஜினியும் கமலும் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டால ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியை வந்து பண்ணோம் அப்படின்னு நினச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் சொன்ன கதையை உங்களுக்கு பிடிச்சி போனதுனால இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆக்ஷனும் இருக்கும், பட் இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் டார்க் காமெடி ஃபிலிம். ரொம்ப நாள் ஆச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து காமெடி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க 70s இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்களில். பட் இந்த காலகட்டத்தில் 2 பேருமே சேர்றப்போ அதில் காமெடி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமான விஷயம் தான். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து முடித்தோடனே ரஜினியோட லாஸ்ட் படம்
தன்னுடைய நண்பர் கூட வந்து முதல் படத்தில் அப்பியர் ஆனவர் தன்னுடைய லாஸ்ட் படத்துலையும் கமல் அவர்கள் கூடயே அப்பியர் ஆகிட்டு அதோட வந்து தன்னுடைய க்ளோரியஸ் கேரியரை வந்து முடிச்சுக்க போகிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்மளுக்கு மேலோட்டமான தகவலாக வந்தாலும் எந்த அளவுக்கு உறுதிப்பட்ட தகவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ நிஜமாகவே ஒரு சினிமா ஃபேனாக, ஆப்வியஸ்லி ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸைட்டடாக வெயிட் தான் வந்து பண்ணிட்டுருக்கோம். இது எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தகவல் பார்த்திங்கன்னா 2006 எண்டு வரைக்கும் இதோட ஸ்டோரி டிஸ்கஷன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் அவரோட ப்ராஜெக்டை முடிக்கிறது, கமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற கமிட்மெண்ட்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து 173 அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட அந்த ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு 2027 தான் அந்த படத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல். இதற்கு மேலே பல சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல்சனுக்கே தெரியாத பல தகவல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதான் வந்து நம்ம சொல்ல முடியும். அதையும் தாண்டி இப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம், இது வந்து போஸ்டர்ஸே வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கு. டீசரும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் மூவி ஆஃப் த வீக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த டிரெக்டர். ஆப்வியஸ்லி அவர் அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்லலாம் நின்று ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டான டைலாக்லாம் பேசும்போதே இவர் நடிக்கிறதுக்கு அடி போடுறாரு அப்படின்றது வந்து சென்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பியூட்டிஃபுல் மூவியை கொடுத்துருந்த அபிஷன் இப்போது எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக இல்லை, எதிர்பார்த்த விதமாக தானே வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி வித் லவ் அப்படிங்கிற ஒரு படத்தோடு வந்திருக்காரு. எல்லாருமே ஜனரஞ்சகமாக பார்த்து ரசித்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு கதையை எடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் பண்ணியிருந்தார். இதோட அடுத்த லெவலுக்கு வேறு ஏதாவது வெயிட்டான படம் பண்ணுவார்னு பார்த்தா, பட் அவர் ஹீரோ நடிக்கிறதுனால இளசுகளை கவரும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிரதீப் ரங்கநாதனோட இடத்த பிடிக்கிறதுக்காக வித் லவ் படத்தை வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. பேசிக்காக அந்த டீசர் பார்த்தோம், க்யூட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியலனாலும் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனை தூண்டும் விதமாக ஓகே ஒரு ராம் காமாக இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ இந்த 2K கிட்ஸ் மட்டும் இல்லாமல் இளசுகள் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா கவரும் விதமான ஒரு கதையை தான் வந்து வித் லவ் அப்படிங்கிற படத்தின் மூலிமா தன்னையும் வந்து ஒரு ஆக்டராக இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. இப்போது ஜனநாயகன் படம் வரல. ஸோ விஜயோட இடம் இப்போ வரைக்கும் விஜய்க்கு தான் இருக்குது. அதனால் அடுத்த விஜயா சிவகார்த்திகேயனால் ஆக முடியாதுங்கிறதுனால, சிவகார்த்திகேயன் அவரோட இடத்துல இருக்க போகிறதுனால அடுத்த சிவகார்த்திகேயனே வந்து பிரதீப் ரங்கநாதன் மாற முடியாததுனால அடுத்த பிரதீப் ரங்கநாதனா வந்து இப்போது வித் லவ் படத்தோட அபிஷன் வந்து மாற முயற்சிக்கிறாரோ அப்படின்னு தோன்றப்போ யாருக்கு எந்த இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அதையும் தாண்டி வந்து இந்த வாரம் இந்த தாண்டி வேறு ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்த படத்தை போயிட்டு பார்க்குறதுக்காக அவளாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டீசர் பார்த்த வரைக்கும் எல்லாருமே இந்த படம் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் வித் மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு க்யூட்டான ஒரு சுமாராக என்னை திருப்திப்படுத்தினா கூட போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் அந்த படத்தை போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ஆப்வியஸ்லி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஒன்று வருண் ப்ரோ சேனலில், இல்லைனா வருண் டாக்ஸ் சேனலில். அண்டு சினிமாவை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் வந்து விருதுகளை வந்து பல வருடங்களாக வந்து பல படங்களுக்கு பல கேட்டகரிஸில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில படம்லாம் வந்து வந்தது வந்து அந்த படத்தில் நடித்தவங்களுக்கே தெரியாது போல இருக்குது. அந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து விருது கொடுத்துருந்தாங்க. இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டும் படாமல் பார்த்தா பரவாயில்ல, நாங்களும் வந்து நல்லா நடிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடந்து போயிடுவோம். பட் மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு, இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டமேனிக்கு பல பேருக்கு உங்களுக்கு தேவையானவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், நீங்கள் யாரெல்லாம் வந்து கலைப்படைப்பை எடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் சிறந்த கலைப்படைப்புன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து தேடி தேடி குப்பை படங்களுக்கு குப்பை பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா விருது கொடுத்ததுனால இந்த விருதும் அந்த குப்பை லெவலுக்கு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவான நபர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஹாப்பி, மாரி செல்வராஜ், அவர் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால. இன்னொருத்தர் அவருக்கு சம்மந்தப்பட்டவர் ரஞ்சித், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஹாப்பியாக இல்லை. அவர் வந்து தமிழ் சினிமா விருதுகளை வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இந்த நேரத்தில் கரெக்டாக இல்லை நியாயமாக தான் நடக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் என் மனசில் எழும்புது அப்படிங்கிறத ரொம்ப போல்டாகவே வந்து கேட்டிருக்காரு. அவருடைய சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னா கூட அவர் இந்த மாதிரி கரெக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ரிஷியேட் பண்ணாமலும் போகக்கூடாதுல்ல. அதனால் அவர் மட்டும் இல்லை, இந்த அரசியல் சார்ந்து அவருன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவருக்கு நிறைய அரசியல் தெரியும். பட் சுத்தமாக வந்து அரசியலே தெரியாமல் சினிமாவில் வந்து இந்த எப்படியா சாதிச்சிட மாட்டோமா, நம்மளுக்கு ஒரு நல்ல டிசர்விங் பர்ஃபார்மன்ஸ்க்காக விருது கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் பல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றமும் வருத்தமும் தான். உதாரணத்துக்கு டானாக்காரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து மலையாள ஒரு ஸ்லாங்கில் பேசினா கூட லால் அப்படிங்கிற 2 பேர் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவருக்கு ஈக்குவலாக நம்மளோட தமிழ் நடிகர்
ஏற்கனவே தேசிய விருது வென்ற எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதில் கால் தூசி கூட வந்து கிட்ட வர முடியாத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம போஸ் வெங்கட் அவர் மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட பக்கம்லாம் எதுவும் இல்லை, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். பட் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விருது கொடுத்துக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி பல படங்களுக்கும் சரி தமிழக அரசாங்கம் தேடி தேடி குப்பைகளுக்கு விருதை கொடுத்து விருதையோட மதிப்பை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்பப்போ நம்ம வருண் ப்ரோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சினிமா தகவல்களை மேலோட்டமாக இல்லாமல் அதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களோட கருத்துக்களாக முன் வச்சு உங்ககிட்ட வந்து சொல்வேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.